வந்து இன்னைக்கு இருக்க பசங்களுக்கும் மெசேஜ் கொடுத்துருக்கோம், பேரண்ட்ஸுக்கும் மெசேஜ் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க படம்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட கேவலமாலாம் வந்திருக்கு. பார்க்க முடியாத அளவு பேரண்ட்ஸோடலாம் உட்காந்து பார்க்கவே முடியாது. அந்தமாரி படத்துக்கெல்லாம் வந்து யூஏ கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு எதனால கொடுத்தாங்கன்ற இதே எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு நல்ல தரமான படமாக தான் கொடுத்துருக்கோம். நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை உங்களுடைய கருத்தையும் வந்து நீங்கள் நல்லபடியாக பதிவு பண்ணுங்கன்ற என்ன உண்மை இருக்கோ அதை பதிவு பண்ணுங்கள். நான் அதை தான் இது பண்ணுறேன். இது ஒரு நல்ல மெசேஜாக தான் நான் வந்து டிஎன்ஏஜி கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கம்பெனி சார்பாக. என் பேர் முத்து, நான் தான் இந்த படத்துடைய டைரக்டர். என் பேர் முத்து, நான் தான் இந்த படத்துடைய டைரக்டர். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னுடைய தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து February 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. சிக்லெட்ஸ் இந்த படத்தை நாங்கள் பைலிங்குவலாக பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு பிரசாத்தில் இந்த படம் ப்ரெஷ் ஷோ போட்டிருக்கோம். ஸோ ப்ரெஷ் எல்லாம் வந்தாங்க. முதல்ல என்னென்னா இந்த ஷோவை நாங்கள் போடக்கூடாது தான் நினச்சோம். ரியலாக நான் ரொம்ப பயந்தேங்க. ஏன்னா இது சர்டிஃபிகேட்டு, ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாருமே ஒரு மாதிரி இந்த சினிமா பற்றி நினைக்கிறாங்க. பட் சினிமா பார்க்கும் போது அதோட ஃபீல் தெரியும். ஆனால் கடைசியாக நாங்கள் ஒரு நாள் தான் முடிவு எடுத்தோம். அதுக்கு எங்களுடைய ஹீரோ சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். எங்களுடைய வந்துக்கிற பிஆர்ஓ ஓகே காலைல போட்டிருக்கேன் சார், வாங்க பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னாங்க. படத்தை போட்டோம். படம் போடும்போது படத்தை போட்டு நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். இன்னும் அந்த பையன் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் படம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் கொடுத்த சப்போர்ட், பெரிய சப்போர்ட். இங்கே எல்லாருக்கும் நன்றி. இது வந்து யூத்துக்கான சினிமா, அவங்களுக்கு தேவைக்கான சில விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் நாங்கள் ஒரு பார்டர் லைனை தாண்டலை. அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் தவிர அந்த பார்டர் லைனை விட்டு நாங்கள் தாண்டவே இல்லை. அதேமாரி இந்த படம் பேரண்ட்ஸ்க்கான சினிமா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நல்லாவே சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒன்ஸ் எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. இந்த படத்தை பற்றி கொடுங்க. இது எங்களோட லைஃப். இது என்னுடைய ப்ரொடியூசர் சாருடைய ஃபஸ்ட்டு மூவி. அவர் நிறைய படத்துக்கு வந்துக்கிற ஃபினான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது அவர் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியனோட லைஃப் இருக்குது. நாங்கள் ஒரு 16 வருஷம் சினிமாவில் கஷ்டப்படுறோம். உங்களை தவிர எங்களை வேறு யாருமே காப்பாற்ற முடியாதுங்க. தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க. இந்த படத்தை பற்றி உண்மையை மட்டும் நீங்கள் எழுதி சப்போர்ட் பண்ணி கொடுங்க எங்களுக்கு. எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. இந்த படத்தை இது டிசிசி ரிலீஸ் பண்ணுறாங்க, அதை சொல்லிடுங்க. சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். என்னன்னா இன்னைக்கு இந்த படத்துல நாங்க நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லிடுறேன். ஆமா சார், நாங்க இந்த படத்துல எந்த ஜாதியும் சொல்ல, எந்த மதத்தை பத்தியும் சொல்லல. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறது எங்க தெரியுங்களா? நேச்சரா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு இன்டர்கோஸ்ட்ல மட்டும்தான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து வன்முறையாக வெடிக்குது. அது காதலாக இருந்தாலும் சரி, காதலில் போய் அது ஒரு கல்யாணம் வரும்போது அந்த பிரச்சனை. ஆனால் லைஃப்பில் இது ஜஸ்ட் ஒரு பார்ட்டு. இதை வந்து பெருசாக எடுத்துக்க கூடாது. நமக்கு தேவை நம்ம பொண்ணோட லைஃப் மட்டும்தான். அவள் ஜெயிக்கணும், அவள் பெருசாக இருக்கணும். அவள் லைஃப்பில் நான் நினச்ச மாதிரி பெரிய டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். அவள் டாக்டர் ஆகணும். இது மட்டும் தான் அந்த அம்மாவோட கோல். அதனால் அந்த அம்மா அந்த விஷயத்தை இன்னைக்கு படத்தில் நான் 3 பொண்ணுக்கு அதை நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலையே. இட்ஸ் அப், நான் 3 பேரையும் அந்த மாதிரி சொல்லவில்லையே. அவள் போல்டானவ. அவளால் இந்த சொசைட்டியில் வாழ முடியும். யார் என்ன சொன்னாலும் அவள் எதை பற்றி கவலைப்பட மாட்டாள். அப்படி கிடையாது சொல்ல வர. சில பேரண்ட்ஸோட மனநிலைகள் சொல்ல வரேன் நான். இப்போ நம்ம ஒரு விஷயம் சார், இப்போ லவ் பண்ணி போன எத்தனை பேர் லைஃப்ல சக்சஸ் பண்ணி வந்துக்கிற வின் பண்ணலையா? நீங்க சொல்லுங்க. லைஃப்ல வந்து லவ் பண்ணிட்டு போன எத்தனை பேர் வந்து லைஃப்ல சக்சஸ் பண்ணலையா? அதே லவ் பண்ணிட்டு போனவங்க எத்தனை பேர் லைஃப்ல வந்து தோத்துருக்காங்கல்ல? அது ஏன் நடக்குது? நாங்க அப்படி சொல்ல வரல, ஒரு தெளிவு அப்படி சொல்ல வரல, அப்படி ஒண்ணு சொல்ல வரல சார். ஒரே ஒரு தெளிவு மட்டும் அதுல இருந்தால் போதும் சொல்ல. விஷயத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்ததுன்னா நீ அத லைஃப்ல பார்ட்டா மட்டும் நினைச்சுக்கோ. அதை லைஃப்குள்ள கனெக்ட் பண்ணாத. நீ பார்ட்டா நினைச்சிட்டீங்கன்னா நீ லைஃப்ல கண்டிப்பா பெஸ்டா வருவ. அதுதான் லைஃப்னு நினச்சிக்கிட்டா நம்ம லைஃப்பை வந்து ட்ராவல் பண்ண முடியாது. பாலமுரளி பாலு, ரொம்ப நன்றி பிரதர். கண்டிப்பா இந்த கேள்விக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேங்க. ஏன் கேளுங்களேன், இது ஒரு மிகப்பெரிய வந்து விவாதமாவே வெடிச்சது என்னுடைய டிஸ்கஷன்ல. இந்த படத்தை வந்து பாக்யராஜ் சாரும் வந்து இந்த படத்தை பார்க்கும் போது கடைசியா இந்த எண்டு தான் அவருக்கும் வந்து ஒரு விஷயம். ஆனா கடைசியா நான் கூப்பிட்டு சொன்ன ஒரே வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, ஓகேப்பா நான் ஏத்துக்கிட்டேன்டா அப்படின்ட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்தது. இந்த படம் வந்து தமிழ் சினி கார்பரேஷன்
நந்தகோபால் சார் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. 96. 96 படம் பண்ணவர். அதுக்கப்புறம் நிறைய படம் உங்களுக்கு தெரியும், ரோமியோ ஜூலியட், கத்தி சண்டை, 96 இப்படி பல படம் பண்ணவர். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணார். இதை நாங்கள் பைலிங்கோலாக எடுத்துருவோம், தமிழ் தெலுங்குன்னு. ஆனால் தெலுங்கு வந்து நெக்ஸ்ட் வீக் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான நாங்கள் வந்து பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம். அது காரணம் நாங்கள் நிறைய படங்கள் வரதுனால நாங்கள் கொஞ்சம் 1 வீக் பேக் பண்ணி தான் போகிறோம். தமிழில் இந்த படம் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒன் மோர் அகைன் கண்டிப்பாக அந்த படம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். இல்லை, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் ஃபேமிலியோட இது. டெஃபினட்டாக பார்க்கலாம், இல்லை எந்த விதமான இதுவும் கிடையாது. என்ன காரணத்தை கொடுத்தாங்க அதுதான் எங்களுக்கு தெரியல. ஏன் கொடுத்துருக்காங்கன்ற இது கண்டென்ட்னால கொடுத்துருக்காங்களா? கண்டென்ட் இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு 18 வயசு வந்து கொடுத்ததுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சென்சாருக்கு சில வந்துக்கிற பைலா இருக்கு. அவங்க வந்து சில சட்டத்துக்குள்ள உட்பட்டு தான் சில விஷயங்கள் பண்ண முடியும். நாங்கள் அந்த பைலாவை மீறுறோம் அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால நாங்கள் அந்த பைலாவை மீறும் போது அவங்க கொடுத்தாங்க தவிர, பட் எங்கள் படத்தை பற்றி அவங்க எந்த விமர்சனமும் பண்ணலை. நல்ல படம் எடுத்திருக்கீங்க, சூப்பராக எடுத்திருக்கீங்க. ஆனால் பட் இந்த கண்டென்ட்டுக்கு நாங்கள் இதை தான் கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் அண்ட் லவ்ன்னும் போது நாங்கள் இதை தான் பண்ண முடியும். இதை தவிர வேற எங்களால் எதுவுமே கொடுக்க முடியும். நாங்கள் எங்களோட பைலா சொல்கிற மாதிரி தான் நடக்க முடியும். நாங்கள் அதனால தான் இந்த படத்தோட மோட்டிவேஷன் மூவியா இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு லைஃப்பில். இன்னைக்கு வந்து பாய்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுறத விட கேர்ள்ஸ் அங்கே பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு மோட்டிவேஷன் தான் இந்த படமா நான் நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, பேரண்ட்ஸோட வந்து பார்க்கலாம்னு சொல்லுங்க. பேரண்ட்ஸோட இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. ஏன்னா இங்கே கேளுங்களேன், இந்த இப்போ நாங்கள் போட்ட ப்ரெஷ் ஷோ இருக்குல்ல, இதில் எல்லாருமே பேரண்ட்ஸ் தான் படம் பார்த்தாங்க. இங்கே யாரும் யூத் படம் பார்க்கலங்க, இங்கே எல்லாம் பேரண்ட்ஸ் தான் படம் பார்த்தாங்க. அவங்க படம் பார்த்துட்டு எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது ஏன் இந்த படத்தை பேரண்ட்ஸ் பார்க்கக்கூடாது? கண்டிப்பாக இந்த படத்தை பேரண்ட்ஸும் அவங்க பசங்களோட படம் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நாங்கள் பேசுறது பப்ளிக் அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். கண்டிப்பாக சேர்த்து கொடுங்க, எங்களுக்கும் ஒரு லைஃபை கொடுங்க. தேங்க்யூ. சின்ன படங்களுக்கு பத்திரிகை தான் பெரிய ஆதரவு கொடுக்கணும். நீங்க கொடுக்குற சப்போர்ட் மட்டும் தான் எங்களுக்கு பெரிய உதவி. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ஜாக் ராபின்சன். நான் இதில் ஒரு சிக்குன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து இந்த டைமில் வந்து யாரும் பண்ணதே இல்லை. யாரும் புதுசாக யோசித்து இந்த யூத்துக்காக இந்த மாதிரி ஒரு படம் வந்தது ஒரு புது விஷயம். அப்புறம் இந்த படம் இவ்வளோ பெரிய கிளைமேக்ஸில் வந்து இவ்வளோ சென்டிமெண்ட்டாக வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் புரிகிற மாதிரி. ஏன்னா இந்த வயசு பசங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சொல்லாமல் பொய்யா சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஸோ அதை தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் கிளைமேக்ஸ் வந்து 100% நான் சின்ன பையன் தான், ரொம்ப பெரிய பையன்லாம் இல்லை. பட் லாஸ்ட்டில் இந்த வயசு பசங்க வந்து இந்த பேரண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் நிறைய பேர் தெரியாமல் நிறைய சூசைட் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரீயாக பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், கேமராமேன் சார். நிறைய பேர் இந்த படத்துக்கு 2 வருஷம் ஒர்க் பண்ணி இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் நிறைய இன்னும் வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த யூத்துக்காக இப்போ தான் இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பசங்களுக்காக இந்த மாதிரி படம் வர்றது ரொம்ப நல்லது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அத்தனை மீடியாக்களுக்கும் நன்றி. முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சொல்லணும். பார்த்தீங்கன்னா இப்போ தீரன் அதிகாரம்னு ஒரு படம் வந்துச்சு சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருடர்களை காமிப்பாங்க. அப்போ தானே சார் போலீஸோட அந்த நன்மையை காட்ட முடியும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து செக்ஸ் அடல்ட் கண்டென்ட்டாக பண்ணோம்னா பசங்களோட அது ஒரு ஃபீலிங்ஸு. அந்த ஃபீலிங்ஸை சொல்லணும்னா இப்படி தான் சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது அதில் என்ன தவறு இருக்குங்கிறத ஃபைனலில் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 2 விஷயமுமே பண்ணி தான் முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு ஒரு டீச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் உள்ள கண்டென்ட்டை கண்டிப்பாக காமிச்சு தான் ஆகணும். டைரக்டர் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு பேரண்ட்ஸு ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு பசங்களும் நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு எவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த ஒரு பொண்ணு மட்டும் தப்பு பண்ணுறாங்கன்னு. எல்லா விஷயங்களும் இப்போ பேரண்ட்ஸ் பார்த்ததுனால அது தப்புங்கிற மாதிரி தெரியுது. இதே விஷயங்கள் எவ்வளோ பசங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது வெளி உலகத்துக்கு தெரியலை. ஸோ இதில் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சாரு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். இதை நம்ம கண்கூட பார்க்கறது மட்டும் இல்லை சார், பசங்க இருக்காங்க சார், கண்டிப்பாக இருக்குது சார். நாங்கள் சார் ஒரு விஷயம் தெரியுமா சார், கண்ணுக்கு சார் சார் எல்லா பசங்களுமே சார், நானும் ஒரு யூத்தாக இருந்துட்டு வந்திருக்கேன் சார். கண்டிப்பாக அந்த வயசில் நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் நம்ம தம் அடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம். அது மாதிரி இதுவும் அவுட்டிங் போகிறது நடக்குதா இல்லையா சார் சென்னையில்? இன்னைக்கு சென்னையில் கல்ச்சரே மாறி இருக்கு சார். கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு இது ஒரு
படிப்பினையாகவும் சொல்லலாம். இதை வந்து நம்ம எடுத்துக்கிற விதத்துலாம் சார் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இதை வந்து படிப்பினையாக எடுத்துக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம பசங்களை அவங்க ஃப்ரீடமாகவும் கொடுத்து அதே சமயத்தில் நல்லபடியாக வளர்க்கலாம் சார். அதுதான் இந்த படம். அந்த யூத்ன்ற ஒரு ஏரியாவை மென்று துப்பிடணும், அவ்வளோதானே. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுண்ணே. அந்த யங்ஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம், லவ் லஸ்ட் எல்லாமே மென்று துப்புறது தானே. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா லைஃப் கடைசியில் என்ன ஆகும்? சிக்லெட்டில் சிக்கலாக தான் ஆகும். அந்த சிக்கல் வராமல் இருக்கிறது தான் சிக்லெட். இன்னொரு காரணமும் இருக்குது. சிக்னா அழகான பெண்கள், பெண்கள் மேலே மிகப்பெரிய மதிப்புள்ளவன் நான். அதனால தான் இந்த படத்தை துணிஞ்சு எடுக்கணுன்றதுக்காகவே எடுத்தேன். இன்க்ளூடிங் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்று கேட்கலாம், இப்போ உங்களோட லைஃபோ என்னோட லைஃப், என்னுடைய ஃபேமிலியும் சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, என்னோட ரிலேட்டிவ் ஃபேமிலிஸ் எல்லாருடைய ஃபேமிலியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது எனக்கு நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேண்ணா. நான் பார்த்துருக்கேன். நான் பார்க்கலன்னு சொல்லவே மாட்டேண்ணா. அதோட வலி தான், அதோட வேதனை தான். அதை எவ்வளோ கரெக்டாக சொல்லணும், அதை ரொம்ப தப்பாகவும் சொல்லக்கூடாது. ரெண்டு பக்கமும் இருக்கிற நியாயத்தை சொல்லணுன்றதுக்காக தான் ட்ரை பண்ணோம் நாங்கள். ஆமாம் அண்ணா இப்படிலாம் அண்ணா கண்டிப்பாக நான் வந்து இன்னும் இது எனக்கு ஃபஸ்ட்டு, நான் எனக்கு இது இப்போ தான் இது நான் இது 2வது படம். ஆனால் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இப்போ தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி என்ன லைவ் எனக்கு இதுவே எனக்கு பாதி வெற்றி மாரி இருக்குண்ணா. நான் இன்னும் 2-3 படம்லாம் ஜெயிச்சுட்டு இந்த கேள்வி கண்டிப்பாக பதில் சொல்லுவேண்ணா. இப்போ சொல்ல மாட்டேண்ணா. ஆமாம் இல்லையே, நான் சொல்லிட்டேண்ணா. நான் வந்து அந்த பொண்ணு ஓப்பனாக அவள் வந்து அவளோட விஷயத்தை வந்து டிக்ளேர் பண்ணிடுறான். அவள் அப்படி கிடையாது. நான் சமூகத்தில் சீரழிக்கிறேன். நான் எங்கே சமூகத்தை சீரழிச்சேன்? லெவல் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்னன்னா அவங்கள பற்றி நம்ம சொல்லி அவங்கள மனசு கஷ்டப்படுத்த வேணாண்ணா. கண்டிப்பாண்ணா அவங்களுடைய உணர்வுகளை நம்ம வந்து தப்பாக சொல்ல வேணாம்னு தோணுச்சு எனக்கு. அதனால தான் அது ரொம்ப டீசெண்டாக முடிச்சிருக்கேன். அதை நீங்கள் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சாங்கே வச்சிருப்பேன் மியூசிக்கலில் பார்த்தீங்களா? அதை கூட எதுக்கு பண்ணுறேன்னா அவங்களோட ஃபீலை சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் சொல்லணும், தவிர தப்பாக காட்டணும்னு நான் நினைக்கலண்ணா. அதை அந்த ஃபீலை நான் வந்து காட்டணுன்றதுக்காக தான் காமிச்சேன். அதை நான் தப்பாக காட்டக்கூடாது. அதேமாரி எண்டில் அதை நான் சேர்த்து வச்சுட்டு இது இப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கும் நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுண்ணா. பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அண்ணா கண்டிப்பாக அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. இப்போ இந்த கேட்டிங்கல்ல, இந்த படத்தை பேரண்ட்ஸோட பார்க்க முடியுமானா இதுக்கு வந்து நம்ம பிரஸ் அண்ணன் சொன்னது ரொம்ப அழகான பதில். நாங்கள் சொல்லல, அவரே சொல்லிட்டாரு. அப்படி இல்லாமல் ஒரு படத்தை எடுத்திருக்கேன்னு அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நான் வைக்கக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருந்தேண்ணா. அதை பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேண்ணா. ஆமாம், அதை நான் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். இது டேட்டோட எனக்கு 2வது படம் சார். இது இந்த படம் வந்து ஒரு சொல்கிற தமிழ் தெலுங்கு பைலிங்குவெல்லாம் ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதுமாதிரி ப்ரொடியூசர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கிரிப்டாகவும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. புல் பவுண்டடும் டேரக்டர் கொடுத்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணோம் சார். இந்த மாதிரி சின்ன படங்களாக பத்திரிகை தான் எங்களுக்கு முடிச்சு சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படம் பெரிய வெற்றி படம். ஏன்னா எத்தனையோ சின்ன படங்களை கொண்டு போய் நீங்கள் பெரிய வெற்றி படம் ஆக்கிறீங்க. அதுமாதிரி இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பீங்க நான் ரொம்ப நம்புறேன் சார். ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.